ஒண்ணு வாங்கி தனியா தின்னுட்டு வர உங்களாம் வெக்கமே இல்லையா? அக்க வச்சு தின்னுட்டு வர வாணண்டு நீ எல்லாம் எப்பளும் தின்னியாதானே எனக்கு வேணுமே லெவர் ஆட்டாங்க சரி அதுக்குள்ள வந்து இப்படி நாங்கள் குடுகுடுன்னு சொல்லிட்டு மழைக்கு ஒதுங்கோக்குன்னு சொல்லிட்டு போன இடம் தான் நாகர்கோவில் புன்னை நகரில் உள்ள எம்எல் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஞானம் ட்ரஸ்ட்டு. அங்கே உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மிகவும் மேல்மையான பெண்கள் மற்றும் விதவை பெண்களை தனியாக தேர்வு செய்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வினை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் அவர்களுக்கு இலவசமாக தொழில் கல்வினை அமைத்து கொடுக்கிறார்கள் என்று. உடனே நாங்கள் மனம் நெகிழ்ந்து அந்நிர்வாகியிடம் சில கேள்விகளை கேட்டோம். சார், இது வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கீங்க? இந்த ட்ரஸ்ட்டு 2012 தொடங்கினேன். ஓ, சரி சரி சரி. இதனால எத்தனை பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 ஏழை பெண்கள் இங்கேருந்து பயிற்சி பெற்று வெளியே வராங்க. 4 கோர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 4 கோர்ஸ். அதாவது கம்ப்யூட்டரு, தையல், ஆரி ஒர்க்கு அண்ட் பியூட்டிஷியன். 4 கோர்ஸ். ஓகே ஓகே. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான். எதுக்காக பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. சரி. ஏன்னா இது என்னுடைய மன திருப்தி. ஓகே ஓகே. ஒரு விஷயம் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். நிறைய எனக்கு கடவுள் நிறைய பணம் கொடுத்தாரு. சரி 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 சரி. அதுல ஒரு பகுதியை ஏழைகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. சரி சரி சரி. மீனை கொடுக்காதே தூண்டிலை கொடுன்னு சொல்லுவாங்க. மீனை கொடுப்பதை விடவும் தூண்டிலை கொடுத்தா அவங்க பிரச்சனை. ஒரு தொழில் கல்வி கொடுத்தாலும் என்ன என்று என்னுடைய மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. இப்போ நான் வந்து முதல்ல ஒரு 4 தையல் இயந்திரம் போட்டு தொடங்கணும் தான் நினைச்சேன். அது இப்படி விரிந்து பறந்து இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு 300-350 பிள்ளைகளை படித்து வெளியேறக்கூடிய அளவுக்கு 4 கோர்ஸ். இது எந்த நோக்கம்னு எனக்கு சொல்ல தெரியல. சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தே செய்கிறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. இவரது பதிலினை கேட்ட பொழுது மிகவும் மனமகிழ்வாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு வேலை செய்யும் ஒரு சில ஆசிரியர்களிடம் தொடர்பு கொண்டு சில கேள்விகளை கேட்டோம். மேம், இங்க எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கு? இங்கே வந்து டெய்லரிங், ஆரி ஒர்க், அப்புறமா கம்ப்யூட்டர், இதெல்லாமே 6 months. பியூட்டிஷியன் மட்டும் 3 months நடக்குது. இந்த 4 கோர்ஸுமே ஃப்ரீ தான், முற்றிலுமே ஃப்ரீயாக தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம். இதுல இருக்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை. அது எவ்வளவு நாள் படிக்கணும்? அது வந்து நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் 6 months தான், டேலி 6 months, அப்புறமா சிஓஏ இருக்குது. அது கவர்மெண்ட் எக்ஸாம் வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கும். அதன்படி என்ன செய்வாங்கன்னா அது கோச்சிங் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட 2 பேட்ச் வந்து சிஓஏ எக்ஸாமுக்கு போயிருக்கிறாங்க. வேற கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணலாமா மேம்? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு வேற கோர்ஸும் பண்ணுவோம். நாங்கள் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, டெய்லரிங் முடிச்சாதான் ஆரி ஒர்க் படிக்க முடியும், ஆரி ஒர்க் படித்தாதான் டெய்லரிங் படிக்க முடியும். ஏன்னா ரெண்டு கிளாஸுமே ஒன் டைமில் வந்து படிக்க முடியாது. ஏன்னா 6 months தான். இப்போ எங்கள் டெய்லரிங் பொறுத்த மட்டும் போய் வீட்டில் போய் என்ன செய்வாங்க, தைப்பாங்க. நான் ஹோம் ஒர்க்கு கொடுத்து விட்றேன். அதே போல் ஆரி ஒர்க் மேம் கொடுத்து விடுவாங்க. இப்போ எங்களுக்கு 2 பேருக்கும் என்னச்சது கொஞ்சம் டேஷ் ஆகுது. அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் போய் இதையும் தைக்கணும் அதையும் தைக்கணும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா. அதனால் நாங்களே எங்கள் 2 மேமே நாங்களே பேசி முடிவு எடுத்துட்டோம். டெய்லரிங் முடிச்சுட்டு ஆரி ஒர்க், அல்லது ஆரி ஒர்க் முடிச்சுட்டு டெய்லரிங் வரட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இங்கே படிக்கிறவங்க முடித்த பிறகு அங்கே போயிருக்காங்க, அங்கே முடித்தவங்க இங்கே வந்திருக்குறாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் தியரி வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் என்ன சொன்னால் இல்லை போர்டில் தான் நாங்கள் என்ன சொன்னால் டீச் பண்ணுறோம். எல்லாரும் டயக்ராம் வரைஞ்சி அந்த மாதிரி தியரி எல்லாம் எழுதி விடுவாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்ன இந்த டேபிளில் வச்சு வெட்டி காட்டி கொடுத்துவிடுவோம். அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து நாங்கள் எடுக்கிறது பார்த்தாச்சுன்னா ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி பிள்ளைங்க தான், ஏழைகள். முக்கியமாக வந்து பார்த்தாச்சுன்னா விண்டோஸ், செகண்ட் வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்க, 3வது ஏழைகள். இவங்களுக்கு தான் நாங்கள் வந்து இன்ட்ரி வச்சு தான் நாங்கள் எடுப்போம். எடுக்கும்போது ஏபிசி அந்த மாதிரி கேட்டகரியில் பிரிச்சுருவோம். பிரித்து அந்த ஏ கிரேடு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோம். விண்டோஸ் இப்போ பாருங்கள், எங்கள் கிளாஸ்லாம் படிக்கிறவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஆனால் யாரு கூட ஓடி போயிருப்பாங்க. இவங்க இந்த ஒய்ஃபும் 2 பிள்ளைங்களும் அம்மா கஸ்டடியில் இருக்கும். இப்போ என்ன செய்ய முடியும், பண்ண முடியாது. அம்மா எவ்வளோ நாள் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நாங்கள் என்ன செய்திருக்கோம், செலக்ட் பண்ணிடுறோம் முதல்ல. ஓகே மேம், இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறதுனால அதோட டீட்டெயில்ஸ் வந்து 3 months அவங்க பண்ணும்போது அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கிடணும். வெளியில எல்லாம் பார்த்தாச்சுன்னா இப்போ என்ன எங்கள் பிள்ளைங்களையும் பேசுனாங்க இல்லையா, 35,000 40,000 வரை இருக்குது. அது ஃபுல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் இடம் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மற்றபடி வந்து என்ன செய்கிறாங்கன்னா நல்லா டீச் பண்ணுறாங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க.
ஒரு பிள்ளை ஒரு 3 monthsல போய் வீட்டில் போய் ஒரு சலூன் வச்சு அந்த பிள்ளை என்ன செய்திடலாம், சம்பாதிக்கலாம். இதே போலவே உங்களது ஊரிலும் உள்ள ஏழை எளிய மகளிருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும் விதமாக அவர்களையும் இவ்வறக்கட்டளையில் வந்து இணைந்து அவர்களுக்கு ஒரு தொழில் கல்வினை பயிற்றுவித்து அவர்களது வாழ்க்கைக்கு ஒரு ஒளிவிளக்கினை ஏற்றி வையுங்கள். நன்றி. இதன் நிர்வாகி மதிப்பிற்குரிய ஞானம் செல்வராஜ் அவர்கள்.